கருத்தை எடுத்துக்கிறேன். பெருமாள் எப்படி பார்க்குறீங்க மணி? இது வந்து ஒரு டெரிட்டோரியல் டிவிஷன்லாம் இல்லை, ரெண்டு பேருமே அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் பார்க்குறோம், இதில் தென் மாவட்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அந்த சிக்னிஃபிகன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஐயா நயனா நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக நியமித்த அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய கூட்டத்தை அவர் நடத்துகிறார். அந்த கூட்டத்திற்கு அவர் மதுரையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இப்போது ஒரு தேதி கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, திமுக அங்கே ஒரு பெரிய பொதுக்குழுவை நடத்தினாங்க, ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. அதையெல்லாம் சொல்லி தான் இப்போது அவருடைய மத்திய உள்துறை அமைச்சரையும் அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, பாஜகவுமே ஒரு ரோட் ஷோவை பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இப்போது இதற்கு முன்பு தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை அவர்கள் வேறு மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்தார். ஆனால் இது ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய வாக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. 2021 தேர்தலில் வாக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு ஆர்கனைசேஷனல் மேனாகத்தான் தன்னை முன்னிறுத்துகிறார். ஆக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவது, அந்த வகையில் அதுக்கு ஒரு ரீஜனல் சிக்னிஃபிகன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று, மதுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில் அந்த தேர்தலில் நின்னப்போ 13 தொகுதிகளை அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 13 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் தென் மாவட்டங்கள்லேருந்து தான் கிடச்சிது. அதிமுக இன்றைக்கு ஏதோ மேற்கு மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டாலுமே கூட, அவங்க முதல்ல அவங்களுக்கு 1998 தேர்தலில் என்டிஏ தான் அவங்களுக்கு கம்பேக். 96ல் தோக்குறாங்க, 98ல் அவங்க வராங்க. அப்போ அவங்க தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஜெயிச்சாலுமே கூட 99ல் என்டிஏலேருந்து வெளியில் வந்தப்போ அவங்களுக்கு கை கொடுத்தது அதிமுகவுக்கு 1900 தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய PH பாண்டியன், முருகேசன், மலைச்சாமி IAS, தினகரன், இவங்க எல்லாருமே அப்போ தான் பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் நீங்கள் 99 தேர்தலேருந்து அப்படியே 25 வருடங்கள் பின்னோக்கி 2024 தேர்தலை பார்த்தீங்கன்னா, வைகை நதி தீரமாக இருக்கட்டும், இல்லை தாமிரபரணி நதி தீரமாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே 3வது இடத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய்விட்டது. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் திமுக பொது நடுவில் விட்டுட்டீங்க. இல்லை, அதுக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 2000 அது வரைக்குமே நீங்கள் ரெக்கார்டு எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் 2024 தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அதிமுக 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. அதன் மிக முக்கியமான முதல் முறையா அப்படி ஒரு சரிவு அங்கே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி இதே 2099 தேர்தலை வடிவமைத்த தினகரன் அவர்கள் பெரிய குளத்தில் பாஜக கூட்டணியில் நிற்கிறாரு. அதே 2001வது வருடம் முதல்வராக எதிர்பாராமல் பொறுப்பேற்ற ஐயா OPS அவர்கள் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. அப்போ இது 3வது இடத்துக்கு இவங்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு ஓட் ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு வாக்குகள் நகர்ந்து சென்றிருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அப்போ பெருவாரியாக தென் மாவட்டங்களில் அதிமுக ஆதரவு மனநிலையில் இருந்த வாக்குகளை திமுகவும் குறிவைக்குது. பாரதிய ஜனதா கட்சி இப்ப நயனார் நாகேந்திரன் என்ன சொல்ல முயல்வார் அப்படின்னா, அதை என்னால் அந்த வாக்குகளை கொண்டு தர முடியும். அப்போ அதன் ஒரு பகுதியாகத்தான் அவர் மதுரைக்கு அழைத்து வருகிறார். மதுரையில் நிச்சயமாக அவர் அந்த கூட்டத்தை மிக பிரம்மாண்ட முறையில் நடத்துவார். இந்த தென் மாநிலங்களில் இதில் நம்ம இன்னொன்னையும் சேர்த்து நம்ம கவனிக்கணும். என்னன்னா, 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள், தென் மாவட்டங்களில் ஜெயித்த எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள். அது நீங்க தஞ்சாவூர்ல இருந்து எடுத்துக்கலாம். வைத்தியலிங்கம், ஐயா விஜயபாஸ்கர், OS மணியன், கடம்பூர் ராஜு, நீங்க திருநெல்வேலியில செய்த இசக்கி சுப்பையா, செல்லூர் ராஜு, அதுல 2 தொகுதி தான் மாறுபட்ட தொகுதி. ஒன்று கடையநல்லூர், இன்னொன்று சோழவந்தான். சோழவந்தான்ல மட்டும்தான் ஒரு ஏழை எளிய ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. கடையநல்லூர் கூட ஒரு முன்னாள் அமைச்சருடைய பையன் தான் அவரு. ஆக அந்த வகையில இந்த இப்படி ஜெயித்தவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஐயா OPS ஆரம்பித்து ராஜன் செல்லப்பா, திரும்ப செல்லூர் ராஜு, RB உதயகுமார், இவங்க எல்லாருமே பெரும்பாலானவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப 2021ஆம் தேர்தல் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் செல்வாக்கானவர்கள், எல்லா விதத்திலும் செல்வாக்கானவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப 2024 இப்படி ஒரு முடிவு வருது. அப்ப இதுல எனக்கு என்ன ஒரு முக்கியமான கேள்வி வருது அப்படின்னா, அமித்ஷா அவர்களை OPS அவர்கள் அங்க சந்திப்பாரா மாட்டாரா?
Okay. ஏனென்றால் இதற்கு முன்னால் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா. முதல் முறையா வருத்தம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு அதிருப்தியை அவர் முதன் முறையாக அமித்ஷா ஐயா அவர்கள் மேல ஓபிஎஸ் ஐயா அவர்கள் செலுத்தியது அந்த பேட்டியில தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றார். ஓகே. அப்போ இங்க வரக்கூடிய அமித்ஷா அவர்களை ஓபிஎஸ் ஐயாவோ டிடிவி தினகரன் ஐயாவோ சந்திப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இந்த கூட்டத்தை அவங்க எப்படி வடிவமைக்கிறாங்க? மாநில அரசியலுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏனென்றால் இதில் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தொனியை வைக்கிறார். அதே நேரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்கள் அவங்களுக்கு சாத்தப்பட்ட கதவு சாத்தப்பட்டதுதான், அது ஒருபோதும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ திரு அமித்ஷா அவர்கள் வருகிற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக அனைத்து இந்திய அண்ணா முழுக்க பாஜக நிர்வாகிகளுக்கான கூட்டம் தான். ஆனா அவருக்கான தனிப்பட்ட நேரமும் இருக்கு. அதுல அவர் சந்திக்கிறாரா இல்லையாங்க நம்ம பார்ப்போம். கூட்டம் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லது பரவலாக சொல்லப்படும். ஆனால் அதற்குள் என்னென்ன விஷயங்கள் வைக்கப்படுகிறது ஏனென்றால் இங்கே நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு மதுரையில ஒரு பெரிய கூட்டம், ஒரு நாள் அவங்க தங்குறாங்க. ஏறக்குறைய இதே பேட்டர்ன் தான் முதலமைச்சருடைய பேட்டர்ன். நீங்க முத நாள் போவாங்க, அங்க தங்குவாங்க, ஒரு நாள் அங்கே தங்கியிருப்பாங்க, மறுநாள் ஒரு பெரிய அரசு நிகழ்ச்சி இருக்கும், இப்போ ஒரு கட்சி நிகழ்ச்சி இருக்கும். அப்போ அதே பேட்டர்ன்ல தான் இவங்களும் வராங்க. அப்போ இதற்குள் இந்த பயணத்திற்குள் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமா 2026 தேர்தலுக்கான ஒரு செய்தி அதுல இருக்கு. அதை நம்ம முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ஆர்கே எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மதுரை அப்படிங்கிறது வந்து அல்லது தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு தேர்தலில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அது ஒரு எல்லா மண்டலங்களையும் பிரித்து பார்க்குற மாதிரி இதுக்கு தனியாக ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, அதில் செப்பரேட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவும் சரி திமுகவும் சரி. இல்லை என்றால் இப்போ ஒரு மாநாடு வந்து அங்கே திமுக நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மண்டல மாநாடு என்று சொல்லிட்டு 2026 தேர்தலுக்கு முன்னால அங்கே நடந்தது பொதுக்குழு. அதான் இப்போ அது தேர்தலுக்கு முன்னால வந்து மண்டல மாநாடுகள் நடத்துறது வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அது ஒரு எக்ஸ்கியூஸா இருந்தது. இப்போ விருதுநகரில் நடத்துகிற மாநாடாலும் சரி, திண்டுக்கல், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் திமுக வந்து ஏர்லி 2006 தேர்தலுக்கு முன்னால வந்து நடத்தி கொண்டே 2004 தேர்தலுக்கு பிறகு, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடத்தி கொண்டே வந்தது. அதனால இந்த முறை வந்து பொதுக்குழுவே வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் நடக்கிற ஒரு சூழல். நாம பல வருட காலங்களாக பார்த்த ஒரு விஷயம் என்றால் பொதுக்குழு யூஸ்வலா வந்து சென்னையில தான் நடக்கும். அப்போ மதுரைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மதுரையில் நானே போய் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து முதல்வர் செய்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் சவுத்தில் எப்படி இருக்குது, கட்சி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர் வந்து அங்கே சென்று ஆய்வு செய்தது தான் ஒரு பிக்சர் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா மதுரையிலேயே இப்போ 4-5 தலைகள் பெருந்தலைகள் இருக்கிறது. அவர்கள் வந்து கோஆபரேட் பண்ணுவாங்களா என்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. விருதுநகர் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கிறது. திருநெல்வேலியிலும் 4-5 தலைகள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப நலிந்த மாதிரி இருக்கு. தென்காசி நயினார் நாகேந்திரன் தலைவராக வேற இருக்கிறாரு. அவர் இன்னும் களத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நிச்சயமாக. அப்புறம் கருப்புசாமி பாண்டியனுடைய மறைவு, அதன் பிறகு வந்து அங்க அவருடைய அனுயாயிகள் கூட இருக்கவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் தென்காசியில் வந்து ரொம்ப நலிந்த தான் திமுக கட்சி இருக்கிறது. ஓரளவுக்கு வலுவாகத்தான் கன்னியாகுமரி இருக்கு. ஏன்னா கன்னியாகுமரி காங்கிரஸினுடைய அந்த பேக்கிங் இருக்கு. 3 சீட் இந்த பக்கம், 3 சீட் அந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கு. அதனால கூட்டணியாகவும் ஆமா, கன்னியாகுமரி பெரிய பிரச்சனை இல்லாமல் தூத்துக்குடியும் இந்த மாதிரி கனிமொழி இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எல்லாம் போகும். பாக்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து பிஜேபிக்கு ஹோப் இருக்கிற, அல்ல என்றால் அதிமுகவுக்கு ஹோப் இருக்கின்ற இடமாக தான் இருக்கிறது. அப்போ அதனால தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா அங்கே போய் நிற்கிறார். ஏனென்றால் இங்கே வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து அவர்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கின்ற இடமா இருக்கிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற இடமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாஜக நபர்கள் சொல்றது என்றால் 2001 தேர்தலிலே வந்து பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. அதனால தான் அதிமுக வந்து நன்றாக அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2021 சொல்றீங்களா 2001 சொல்றீங்களா 2021 கூட பாஜகவினுடைய அந்த ஒரு ஹெல்ப் இருந்தனால தான் பெரிய கோயம்புத்தூர்ல 10 இடங்களையும் அந்த கூட்டணி கைப்பற்றி. ஆமா, அது வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாக்கி இருக்கின்ற கட்சிகளானாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, இன்னும் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கிறது. அது அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்படின்னா மறுபடியும் வந்து அங்க போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க வந்து நலிந்த ஒரு கட்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சவுத்துல தான் இருக்கிறது என்று பாஜக மட்டும் கிடையாது, அதிமுக என்ன பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியே அப்படியே விட்டு போச்சு. டிடிவி தினகரனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, சசிகலாவாலும் சரி வெளியே இருக்கிறார்கள். எடப்பாடி இங்க வந்து கடுபிடித்தமா இருக்கிறார். இவர்கள் வர வேண்டாம், வரக்கூடாது என்ற இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அதை வந்து சமாளிக்கிறது எப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து அந்த பர்சனாலிட்டிஸ்ல வந்து ஸ்டக்கப் ஆகி நின்று கொண்டிருக்கிறார். அண்ணாமலை ஆனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, இவர்கள் உள்ளே வர வேண்டாம் என்று நினைக்கிறார்.